கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முறையும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபை போதகர், திருச்சபை பொறுப்பாளர்கள் மற்றும் விசுவாசிகள் யாவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த கொடிய பெருந்தொற்று காலத்தில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாள் தியானத்திற்காக நான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7-16 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் நிருபத்தின் கடைசி அதிகாரமான 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய நலனில் அக்கறையுள்ள ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடிதத்தை வாசிக்கும் ஒரு உணர்வு ஏற்படும். காரணம், முதல் நூற்றாண்டு எபிரேய விசுவாசிகளுக்கு இக்கடிதம் எப்படி பொருந்தியதோ அதே போல நம்மையும் அது பாதிக்கிறது என்பதனால் அந்த உணர்வு ஏற்படுகிறது. ஒரு அன்பான ஆயரைப் போல தனது எச்சரிப்பின் தீர்க்கமான வார்த்தைகளை முன்புள்ள 12 அதிகாரங்களில் முடித்துவிட்டு இப்பொழுது அன்பான சில இறுதி நடைமுறை ஆலோசனைகளை எபிரேய விசுவாசிகளுக்கு கூறுகிறார். விசுவாசிகளின் நடத்தை மற்றும் விசுவாச வாழ்வு சார்ந்த இந்த ஆலோசனைகளை ஒவ்வொன்றாக இவ்வதிகாரத்தில் பட்டியலிடுகிறார். குறிப்பாக விசுவாசிகள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தை எப்படி பொறுமையுடன் ஓட வேண்டும் என்று இங்கு விளக்குகிறார். எனவே அதிகாரத்தில் திரும்ப திரும்ப நிலைத்திருங்கள் 1ஆம் வசனம், மறவாதிருங்கள் 2ஆம் வசனம், நினைத்து கொள்ளுங்கள் 3ஆம் வசனம், போதும் என்று எண்ணுங்கள் 5ஆம் வசனம், பின்பற்றுங்கள் 7ஆம் வசனம், அலைப்புண்டு திரியாதிருங்கள் 9ஆம் வசனம், புறப்பட்டு போக கடவோம் 13ஆம் வசனம், செலுத்த கடவோம் 15ஆம் வசனம், மறவாதிருங்கள் 16ஆம் வசனம், கீழ்ப்படிந்து அடங்குங்கள் 17ஆம் வசனம், வேண்டிக் கொள்ளுங்கள் 18ஆம் வசனம் போன்ற அறிவுரை வார்த்தைகள் மிக அழுத்தமாய் பல முறை இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் கடந்த மாதம் நாம் கற்றுக்கொண்ட முதல் 6 வசனங்களில் சகோதர அன்பின் முக்கியத்துவத்தை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பதும், அந்நியரை உபசரிப்பதும், தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்வதும், விவாக உடன்படிக்கையை கனம் பண்ணுவதும், பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவதும் சகோதர அன்பின் வெளிப்பாடுகள் என்கிறார். அதைத் தொடர்ந்து 7-16 வசனங்களில் கிறிஸ்தவ விசுவாசம் சார்ந்த போதனைகளில் ஆசிரியர் அதிக கவனம் செலுத்துகிறார். இப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள 5 குறிப்புகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் முக்கியமானது நம்மை விசுவாசத்தில் வழிநடத்திய விசுவாச தலைவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். இவ்வதிகாரத்தில் 3 முறை விசுவாச தலைவர்களுடனான நமது உறவை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். 7ஆம் வசனத்தில் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்றும், 17ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்றும், 24ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் என்று 3 முறை விசுவாச தலைவர்களுடனான விசுவாசிகளின் உறவை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இதில் 7ஆம் வசனத்தில் கடந்த கால தலைவர்களையும் 17 மற்றும் 24ஆம் வசனங்களில் நிகழ்கால தலைவர்களையும் குறிப்பிடுகிறார். எனவே நாம் இப்பகுதியில் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம், விசுவாசத்தில் நம்மை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். 7ஆம் வசனம். இதில் விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய 3 செயல்களை பார்க்கிறோம். 1 நினைத்து, 2 சிந்தித்து, 3 பின்பற்றுங்கள். 1 வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, 2 அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, 3 அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இதில் உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்ற வார்த்தைகள் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவதால் விசுவாசிகளுடன் இப்பொழுது இல்லாத தலைவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. அவர்கள் ஒருவேளை காலம் சென்றிருக்கலாம், ஆனால் இன்னும் அவர்களின் விசுவாச வாழ்க்கை முறை மற்றும் அவர்களது நன்னடத்தை விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பது தெரிகிறது. பொதுவாக நமக்கு விசுவாச முன்மாதிரியான சில வழிகாட்டி தலைவர்கள் இருப்பதுண்டு. அவர்கள் நம்மை விசுவாசத்தில் வழிநடத்திய அருட்பணியாளர்களாகவோ, திருச்சபை தலைவர்களாகவோ, போதகர்களாகவோ இருக்கலாம்.
அவர்களது வாழ்க்கை முறை மற்றும் போதனைகளை நாம் மெச்சிக்கொள்வதுண்டு. ஆனால் அவர்களுக்கு நாம் வெறும் ரசிகர்களாக இல்லாமல் அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இங்கே திட்டமாய் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் எனும்போது அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தை பாடுகள், துன்பங்கள், சோதனைகள் மத்தியில் எப்படி வெற்றியாய் ஓடி முடித்தார்கள் என்று நிதானித்து பார்த்து அவர்களைப் போல நாமும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவ்வசனத்தில் உங்களை நடத்தினவர்களை எனும்போது இங்கு பன்மை சொல் ப்ளூரல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். இது திருச்சபை பன்முகத்தன்மையால் நிர்வகிக்கப்படுவதையும் குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு மட்டும் ரசிகர்களாய் அல்லாமல் விசுவாச ஓட்டத்தில் நம்மை பயிற்றுவித்த, உற்சாகப்படுத்திய, போதித்த, நமக்கு ஆலோசனைகள் வழங்கிய அத்தனை ஆவிக்குரிய தலைவர்களையும் நாம் நினைத்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தம் கொள்கிறது. அதே வேளையில் இந்த நிருபத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பெரும் திரள் கூட்ட விசுவாச வீரர்களை நமது ஆவிக்குரிய தலைவர்களாக எடுத்துக்கொள்வதற்கும் சாத்தியமுண்டு. இதில் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வேத புத்தகத்தை நமக்கு எழுதி தந்த அப்போஸ்தலர்கள் இடம்பெறலாம். அதை நமக்கு மொழிபெயர்த்து தந்த மிஷனரிகள் இடம்பெறலாம். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் இடம்பெறலாம். திருச்சபை வரலாற்று தலைவர்கள் இடம்பெறலாம். நம்முடைய முன்னோர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கடல் கடந்து வந்த அருட்பணியாளர்கள் இடம்பெறலாம். சுவிசேஷத்தின் பொருட்டு தீங்கு அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்புக்கொடுத்த மாவீரர்கள் இடம்பெறலாம். திருச்சபை தலைவர்கள், போதகர்கள் என ஒரு பெரும் கூட்ட தலைவர்கள் இதில் அடங்குவர். இப்படிப்பட்ட பெரும் தலைவர்கள் வாழ்ந்தபோது நாம் உயிர் வாழவில்லை என்பதால் அவர்களின் போதனையையும் வாழ்க்கை முறையையும் நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இவ்வசனம் கடந்த கால தலைவர்களை மேற்கோள் காட்டினாலும் தற்போதுள்ள தலைவர்களுக்கும் இவ்வசனம் ஊக்கமும் சவாலும் அளிக்கிறது. நாம் நமது மந்தையை நன்றாக வழிநடத்தினால், அவர்களுக்கு வேத வசனத்தை சிறப்பாக போதித்தால், நம்முடைய மறைவுக்கு பின்பும் நமது விசுவாச வாழ்வும் போதனைகளும் இனி வரும் தலைமுறைக்கு உற்சாகமூட்டும் மாதிரிகளாக அமையும். நாம் நமது தலைமைத்துவ ஊழியம் மூலம் ஒரு சிறப்பான பாரம்பரியத்தை விட்டு செல்கிறோம் என்ற உத்தரவாதம் நாம் உண்மையாய் ஊழியம் செய்ய நம்மை ஊக்குவிக்கிறது. தலைவர்கள் என்னும் போது இங்கு பிள்ளைகளுக்கு போதிக்கும் பெற்றோர் உட்பட அனைவரும் அடங்குவர். எனவே நமது வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து இனி வரும் தலைமுறைக்கு மாதிரியாய் வாழ நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் 8ஆம் வசனம் கிறிஸ்துவின் மாறாத தன்மையை எடுத்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 8ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத தன்மை ஆங்கிலத்தில் இம்மியூட்டபிலிட்டி என்று சொல்வர். இம்மியூட்டபிலிட்டி என்றால் மாறாத தன்மை உடையது என்று பொருள். இந்த மாறாத தன்மை கடவுளின் குணாதிசயங்களில் ஒன்று. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார். கடவுள் மாறாதவர், ஆகவே கடவுளான கிறிஸ்துவும் மாறாதவர். இந்த கிறிஸ்துவின் மாறாத தன்மை அனைத்து கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கும் விசுவாசத்திற்கும் அடித்தளமாய் அமைகிறது. கடவுள் மாறாதவர் என்று சொல்லும்போது நம்முடைய நடத்தையில் நாம் மாறும்போது அவர் அளிக்கும் பதில் மாறாது என்ற அர்த்தம் அல்ல. அவர் மாறாதவர், அதாவது அவர் தனது சாராம்சத்திலும் பண்புகளிலும் மாறாதவர். ஆனால் அவர் தனது செயல்களிலோ வெளிப்பாடுகளிலோ மாறாதவர் அல்ல. கடவுள் மாறாதவர் என்பதால் அவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்பலாம். அவைகள் மாறாது. அவர் வாக்கு மாறாதவர் என்று பொருள். பிலேயாம் தீர்க்கதரிசி என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்வது போல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கடவுளின் மாறாத தன்மையை எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆக்கியோன் சுட்டி காட்டுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே, கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே சத்தியம்
கடைசி அதிகாரமான 13ஆம் அதிகாரத்திலும் நினைப்பூட்டப்படுகிறது. இவ்வசனத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். பூரணத்திற்கு மாற்றம் தேவையில்லை, அபூரணம் மட்டுமே மாறும். பெர்ஃபெக்ஷன் டஸ் நாட் நீட் சேஞ்ச், ஒன்லி இம்பர்ஃபெக்ஷன் டஸ். நமது ஆண்டவர் பூரண பிரதான ஆசாரியர், எனவே அவர் மாறாதவர், அவருக்கு மாற்றம் தேவையில்லை. இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கிறிஸ்து பரிபூரணராகவும் மாறாதவராகவும் இருந்தால் அவருடைய பணிகள், அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய போதனைகள் அனைத்தும் இறுதியானவை, அவைகளும் மாறாது, அவற்றிற்கும் மாற்றம் தேவையில்லை. ஆனால் இன்று உலக மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் எல்லாம் மாறும், மாறாதவை இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பது உலகம் கற்றுத்தரும் போதனை. உதாரணத்திற்கு, உலகின் தோற்றத்தை விளக்கும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு காலப்போக்கில் எல்லாமே மாறும் என்ற அடிப்படையை மையமாக வைத்து ஏற்றப்பட்ட கோட்பாடு. போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் உயிரினங்கள் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறும் ஆற்றல் படைத்தது என்ற அடிப்படையை பரிணாம வளர்ச்சி கோட்பாடு போதிக்கிறது. விசுவாசிகளான நாம் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதே போன்ற வேறு வடிவம் பெற்ற பிழைகளுக்கு நாம் ஆளாகிறோம். உதாரணத்திற்கு, வேதத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காலத்தை ஒரு சாக்குப்போக்காக எடுத்துக்கொள்கிறோம். எப்படி? உதாரணத்திற்கு, பவுலின் அறிவுரைகளை விரும்பாத சிலர் கொரிந்தியருக்கு அல்லது மற்ற திருச்சபைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகள் இன்று நமக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு அது பொருந்துவதில்லை, காலம் மாறிவிட்டது என்று வாதிடுகிறார்கள். அந்த காலத்து சூழ்நிலைக்கு, அந்த மக்களுக்கு அந்த அறிவுரைகள் பொருந்தியது. இப்பொழுது காலம் வேறுபட்டவை, எனவே பவுலின் அறிவுரைகள் நமக்கு பொருந்தாது என்று கூறுகிறார்கள். இப்படி காலத்தை கீழ்ப்படியாமைக்கு சாக்குப்போக்காக பயன்படுத்துகிறோம். இது தவறு. காரணம், இயேசு கிறிஸ்து பரிபூர்ணராகவும் மாறாதவராகவும் இருந்தால் அவருடைய வார்த்தைகளும் அவர் போதித்த கோட்பாடுகள், அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள் அனைத்தும் உறுதியானவை, முழுமையானவை, இறுதியானவை. அவற்றிற்கும் மாற்றம் தேவையில்லை. காலத்துக்கு ஏற்ப அவைகளுக்கு கூடுதலாக சேர்ப்பதோ குறைத்து கொள்வதோ திருத்தம் செய்வதோ தவறு. முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சில கள்ள போதகர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகள் காலம் கடந்தவை, எனவே காலத்திற்கு ஏற்ப புதிய போதனைகள் அவசியம் என்ற வேதத்திற்கு மாறுபட்ட சத்தியங்களை மக்களுக்கு போதித்தனர். அவர்களுக்கு பதிலாக எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் கிறிஸ்துவின் மாறாத தன்மையை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். எனவே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொன்ன ஆசிரியர் உடனடியாக அடுத்த வசனத்தில், ஆதலால் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் மூன்றாவதாக கற்றுக்கொள்ளும் பாடம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். டோன்ட் பி கேரிட் அவே பை ஸ்ட்ரேஞ்ச் டாக்ட்ரின்ஸ். 9ஆம் வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. கர்த்தராகிய இயேசு மாறாதவர் என்பதினால் வேதத்தின் போதனைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஒருபோதும் திருத்தம் தேவையில்லை. எனவே புதிதும் கவர்ச்சியானதுமான நூதன போதனைகளுக்கு விலகி இருக்க இங்கே எபிரேய விசுவாசிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக கிருபையினால் ரட்சிப்பு என்ற வேதத்தின் அடிப்படையிலான போதனையிலிருந்து வேறுபடும் போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருக்க அழைக்கப்படுகிறார்கள். எபிரேய விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கற்பித்த சுத்த சுவிசேஷத்திலிருந்து வேறுபட்ட பலவிதமான கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். குறிப்பாக கிறிஸ்துவின் கிருபைக்கு மாறாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மையப்படுத்திய போதனைகள் நிறைந்த காலம் அது. இத்தகைய போதனை எபிரேய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் போதித்த கிருபை நற்செய்திக்கு முரணானது. எனவே போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று கூறுகிறார். முக்கியமாக இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு இருந்த சோதனை, அவர்கள் பழைய ஏற்பாட்டு யூத முறைகளான உணவு மற்றும் சுத்திகரிப்பு சடங்குகளுக்கு திரும்புவது என்று தீர்மானிக்கும் ஆபத்து இருந்தது. கிறிஸ்துவை விட்டுவிட்டு ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணத்தை நாடுவது என்று சிலர் முடிவெடுத்தனர்.
கிறிஸ்து நமக்கு இருக்கும் ரட்சிப்பு போதாது என்று சொல்லும் ஆபத்துக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். எனவே தான் இதே காலகட்டத்தில் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று எபேசியர் 5:6 மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல் என்று எபேசியர் 4:14 எபேசு திருச்சபை எச்சரிக்கிறார். இங்கு உணவு தொடர்பான யூத சடங்குகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த உணவு சடங்குகளால் விசுவாசிகளுக்கு எந்த நன்மையும் இல்லை. இவைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உண்மையில் இப்படிப்பட்ட போதனைகள் கடவுளின் கிருபையுடனான கிறிஸ்துவின் நற்செய்திக்கு அந்நியமானவைகள். எனவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையான கிருபையின் சத்தியத்தை விட யூத சடங்குகளை உயர்த்தி பிடிக்கும் நடைமுறைகளுக்கு எதிராக இவ்வசனம் எச்சரிக்கிறது. இந்த கடிதம் முழுவதும் கிருபை ஒரு தொடர்ச்சியான கருப்பொருளாக இருந்து வருவதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். குறிப்பாக 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் மற்றும் 13ஆம் அதிகாரங்களில் கிருபை என்ற கருப்பொருள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இக்கடிதம் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்றுதான் முடிகிறது. 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கிறிஸ்தவ மைய கோட்பாடான கிருபையில் இருந்து நம்மை கவனச்சிதறல் செய்வதில் சாத்தான் கெட்டிக்காரன். இறையியல் குழப்பங்கள் ஏற்படும் போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இவ்விறையியல் கிறிஸ்துவை மையமாக கொண்ட கிருபையின் அடிப்படையிலான சத்தியமா, அல்லது கிறிஸ்துவையும் அவரது கிருபையையும் ஓரத்தில் வைத்துவிட்டு வேறொன்றை மையப்படுத்தும் போதனையா? கிறிஸ்துவையும் அவரது கிருபையையும் ஓரத்தில் வைத்துவிட்டு வேறொன்றை மையப்படுத்தும் விசித்திரமான புதிய போதனைகளை கேட்கும் போதெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவைகள் கவர்ச்சியாயிருந்தாலும் வேதத்தோடு ஒத்துப்போகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நாம் பெற்றிருக்கும் வேத புத்தகம் முடிக்கப்பட்ட முழுமையான கடவுளின் வார்த்தை. எனவே வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகளை தவிர வேறு வெளிப்பாடுகளை தேட வேண்டிய அவசியமில்லை. இவ்வசனத்தில் மற்ற பல்வேறு விதமான யூத சடங்குகளுக்கு மத்தியில் இங்கு உணவு, போஜன பதார்த்தம் தொடர்பான சடங்குகள் ஏன் மையமாக பேசப்படுகிறது? போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்வதற்கான காரணம் என்ன? காரணம், உணவு சார்ந்த தவறான போதனைகள் முதல் நூற்றாண்டு திருச்சபைகளில் பெரும்பாலும் பரவி இருந்தது. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே உணவு விஷயத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. இதை நாம் பவுலின் கடிதங்களிலும் பார்க்கிறோம். குறிப்பாக கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தடைப்படத்தக்கதல்ல என்று பவுல் கூறுகிறார். குறிப்பிட்ட உணவு வகையை சாப்பிடுவதோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ ஆன்மீக ரீதியில் எந்த பலனும் அளிப்பதில்லை. உணவு சார்ந்த விஷயங்கள் விசுவாசிகளின் சுதந்திரம் மற்றும் மனசாட்சியின் விஷயங்கள் என்பதால் ஒருவர் தனது பழக்கங்களை மற்றவர்கள் மீது திணிக்கவோ, மற்றவர்களை குற்றம் சாட்டவோ, பிற கலாச்சாரங்களை தாழ்வாக எண்ணவோ கூடாது. இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது விசுவாசிகளுக்கு கற்பிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 2, 3 மற்றும் 6ஆம் வசனங்களை பார்க்கும்போது, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே.
புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். உணவு குறித்த ஒரு குறிப்பிட்ட போதனை அல்லது நடைமுறை தனக்குள்ளேயே முரண்பாடாக இருக்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவேதான் உணவு புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளின் மனசாட்சி சார்ந்த விஷயமாக கையாளப்படுகிறது. நாம் வேத புத்தகத்தை ஆராயும் போது அதை தெளிவாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:29 பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது என்று பசுமையான அனைத்தையும் வெஜிடேரியன் ஃபுட்டை ஆதி மனிதனுக்கு ஆண்டவர் உணவாக வழங்கினார். பின்பு நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் புல் பூண்டுகள் அழிந்து போன போது பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மாமிச உணவை முதலில் கர்த்தர் அனுமதித்தார், நான் வெஜிடேரியன் ஃபுட். இதை நாம் ஆதியாகமம் 9:3 பார்க்கிறோம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று கர்த்தர் நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கட்டளையிட்டார். பின்பு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் வனாந்திரத்தில் பயணப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சுத்தமான உணவு மட்டுமே உண்ண கட்டளையிட்டு சுத்தமான உணவுகள் என்ன என்று பட்டியலிட்டு கொடுத்தார். இதை உபாகமத்தின் புஸ்தகம் 4 நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது மார்க்கு 7:19 மற்றும் அப்போஸ்தலர் 10-11 எல்லா உணவும் சுத்தமானவை என்று போதிக்கிறது. அப்போஸ்தலர் 10-11 அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம். அதில் வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவித 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். பேதுரு எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்றுத்தரும் பாடம் கடவுள் படைத்த அனைத்தும் தூய்மையானவை என்பதாகும். உணவு குறித்த போதனை புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளின் மனசாட்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நாம் கலாத்தியர் 2 படிக்கும்போது உணவு விஷயத்தில் மாய்மாலம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்றும் பார்க்கிறோம். 4ஆவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். 10-14 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. 10-14 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு போக கடவோம். எபிரேய விசுவாசிகள் எதிர்கொண்ட சோதனைகளில் ஒன்று, புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் எளிமையான தொழுகை முறையை கைவிட்டு பழைய ஏற்பாட்டு யூத வழிபாட்டின் பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வது என தீர்மானித்ததாகும். எபிரேய விசுவாசிகள் எருசலேம் ஆலயத்தின் மீதும் அதன் சடங்குகள் மீதும் பற்றுள்ளவர்களாக இருந்தனர். புதிய ஏற்பாட்டின் வழிபாட்டு முறைகள் எளிமையானதாக தோன்றியதால் அது மகிமையற்றது என கருதினர். பெரும்பாலும் வீடுகளில் சந்திப்பதையும் எளிமையான அடையாளங்களான அப்பம் பிட்டு ஐக்கியப்படுவதையும் சிறுமையாக எண்ணினர். இங்கே எபிரேய விசுவாசிகளுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், பாரம்பரிய யூத மதத்தில் எஞ்சி இருக்கும் அவர்களது நண்பர்களும் உறவினர்களும் இந்த எபிரேய விசுவாசிகளை சட்ட விரோதமானவர்கள் என்று முத்திரை குத்தினர். ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு லேவிய ஆசாரிய முறையை கடைபிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தரம் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். காரணம், பலி செலுத்துவதும் பண்டிகை கொண்டாடுவதும் பிரம்மாண்ட தேவாலயத்தில் தொழுது கொள்வதுமே கௌரவமாக கருதப்பட்டது.
ஆனால் கடவுள் தனது பார்வையில் அருமையாக கருதுவது பெரிய கட்டிடங்களையோ ஆடம்பர சடங்குகளையோ அல்ல, மாறாக கிறிஸ்துவுடனான உள்ளார்ந்த அர்ப்பணிப்பு நிறைந்த பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 29:2 குறிப்பிடுகிறார். இச்சூழலில் எபிரேய விசுவாசிகளை உற்சாகப்படுத்த நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. அப்பலிபீடத்தில் சேர யூத பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, அதாவது கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறுகிறார். இங்கு ஆசிரியர் பலிபீடம் என்று கூறுவது கிறிஸ்து நமது பாவங்களுக்காக பலியிடப்பட்ட சிலுவையை குறிக்கிறது. இந்த சிலுவை பலிபீடத்தில் பலியிடப்பட்ட கிறிஸ்துவையே யூதர்கள் மறுதலிப்பார்களானால், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களான நாமும் நிச்சயம் புறக்கணிக்கப்படுவோம், பரிகாசம் பண்ணப்படுவோம். எனவே கிறிஸ்துவோடு நாம் அடையாளம் காண்பது அவருடைய நிந்தையை தாங்குவதை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பணியாற்றிய ஆசாரியர்களுக்கு பலி செலுத்தப்பட்ட மிருகங்களின் இறைச்சியை சாப்பிடுவதற்கான உரிமை உண்டு. ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருந்தது. பாவ நிவாரண நாளில் அப்படி செய்யலாகாது. வருடந்தோறும் யூதர்கள் அனுசரிக்கும் பாவ நிவாரண நாளில் பலியிடப்பட்ட மிருகங்களின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் அதன் உடல்கள் பாளையத்திற்கு வெளியே எரிக்கப்பட்டன. இதை நாம் லேவியராகமம் 16:27 பார்க்கிறோம். இதுபோல இயேசுவும் தம்முடைய இரத்தத்தினால் பாவங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நகர வாசலுக்கு வெளியே பாடுபட்டார். இவ்வசனத்தில் பாளையம் என்பது இயேசுவையும் கிறிஸ்தவர்களையும் நிராகரித்த யூத மார்க்கத்தை குறிக்கிறது. எபிரேய விசுவாசிகள் யூத பின்னணியை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் பாளையத்திற்கு வெளியே உள்ள அனைத்தையும் அசுத்தமானதாகவும் தீயதாகவும் கருத போதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்ட கிறிஸ்துவை பின்பற்றும் பாக்கியம் பெற்றவர்களானார்கள். இந்த மக்கள் ஒரு இருவழி சந்தியில் இருப்பதை போன்று அவர்கள் யூத மார்க்கத்திற்கு திரும்புவதா அல்லது இயேசுவோடு அடையாளம் காண்பதா என்ற குழப்பத்தில் இருந்தார்கள். யூத மார்க்கத்திற்கு திரும்புவது சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிப்பை கொடுக்கும், ஆனால் பரம தேசத்தை இழந்து விடுவார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவது நித்திய வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கும், ஆனால் இந்த உலகத்தில் அவமானங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடும். என்ன செய்வது? இந்த நிருபத்தின் ஆசிரியர் கொடுக்கும் ஒரே தீர்வு, நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இங்கு நிந்தை என்கிற வார்த்தை மோசேயின் விசுவாசத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையாகும். மோசே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஸோ அந்த கம்பேரிசனை புரிந்து கொள்ள ஆசிரியர் இங்கே அழைக்கிறார். என்ன கம்பேரிசன்? விசுவாசத்து நிமித்தமாக நிந்தையை சகித்தால் நிலையான நகரமான பரம எருசலேமை பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கலாம், ஆனால் நித்திய வாழ்வை தவற விட்டு விடுவோம் என்ற கம்பேரிசன். எனவே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று 14 சொல்லுகிறார். இந்த நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்ற சத்தியம் திரும்ப திரும்ப இந்த கடிதத்தில் பல இடங்களில் நினைப்பூட்டப்படுகிறது. நாம் பூமியில் நிரந்தர குடியிருப்பு இல்லாத யாத்ரீகர்கள். எனவே நம்முடைய கண்கள் இந்த பூமிக்குரிய நகரத்தின் மீது நிலைப்பட்டதாக அல்ல, மாறாக கடவுள் தாமே கட்டி அமைக்கிற நித்திய எருசலேம் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளும்போது நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை சுமப்பது லெகுவாகிவிடும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கொடுத்த செய்தியும் இதுதான். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:31-33 இயேசு கற்பித்தார். அழிந்து போகாத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அழிந்து போகிற ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. He is no fool who gives what he cannot keep to gain that which he cannot lose. இது 1956 தனது 29 வயதில் இரத்த சாட்சியாக மரித்த ஜிம் எலியட்டின் வார்த்தைகள்.
தனது 4 நண்பர்களுடன் ஈக்வடார் பகுதியில் உள்ள ஆக்கா என்ற தீவில் வாழும் மனிதர்களை கொண்டு தின்னும் பழக்கம் கொண்ட ஒரு பழங்குடியின மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து செல்ல தனது இளம் மனைவியையும் இளம் மகளையும் தன் சொந்த ஊரில் விட்டுவிட்டு தனது 4 நண்பர்களுடன் அந்த தீவில் கால் வைத்த அன்றே இரத்த சாட்சியாக மரித்தார். அவரின் இந்த வரிகள் எவ்வளவு உண்மை! அழிந்து போகாத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அழிந்து போகிற ஒன்றை, அதாவது உலக சிற்றின்பங்களை இழப்பவன் முட்டாள் அல்ல. நம்முடைய தேர்வுகள் எப்படி இருக்கின்றன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறோமா, அல்லது உலக பொருட்களுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை தவற விடுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நமது தேடலாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த உலக ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தேடல் உலக பொருட்களாக இருந்தால் உலக பொருட்களை ஆண்டவர் நமக்கு தருவார், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். உலக பிரகாரமான நன்மைக்காக மட்டுமே நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நாம் துரதிருஷ்டசாலிகள். எனவே சரியான தேர்வு மிக அவசியம். கடைசியாக 5வதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் பிரியப்படும் பலி நன்றி செலுத்துவதும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும். 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பழைய வழிபாட்டு முறையிலிருந்து எபிரேய விசுவாசிகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். எனவே பாவ நிவர்த்திக்கான பலி இனி தேவையில்லை. ஆனால் அவர்களும் பலி செலுத்த முடியும். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் செலுத்த வேண்டிய பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மற்றும் நன்மை செய்வது. புதிய உடன்படிக்கையின் ஸ்தாபகரான கிறிஸ்துவை துதிப்பதே நாம் செலுத்தும் பலி. இங்கு 2 விதமான பலிகளை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒன்று, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. 2, நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதுமான பலி. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளிடமும் ஆண்டவர் பலியை எதிர்பார்க்கிறார். ஆனால் அது மிருகங்களை பலியிடுவதன் பலி அல்ல. மாறாக கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் எதிர்பார்க்கிறார். நமக்காக சிலுவையில் பலியான அவருக்கு நன்றி செலுத்தும் பலி ஸ்தோத்திர பலி. நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு, அது சிலுவை. நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, அவர் கிறிஸ்து. எனவே நாமும் பலி செலுத்த வேண்டும், அது ஸ்தோத்திர பலி. நாம் பெற்றிருக்கும் பாக்கியம், நம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் நாம் எத்தனை 1000 மிருகங்களை பலி செலுத்த வேண்டி இருந்திருக்கும். ஆனால் நாம் பெற்ற பெரிய பாக்கியம், நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியாக கிறிஸ்து சிலுவையில் பலியிடப்பட்டதால் நாம் செலுத்த வேண்டிய பலி அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரம் செலுத்துவதும் நற்கிரியை செய்வதும் ஆகும். ஸ்தோத்திர பலி என்பது உதடுகளின் கனி என்று ஆசிரியர் கூறுகிறார். ஒரு மரத்தின் கனி மரத்தின் தன்மையை வெளிப்படுத்துவது போல நம்முடைய உதடுகளின் கனி நம்முடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே போல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபும் தனது நிருபத்தில் இதே கருத்தை சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எனவே நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய விசுவாசத்தோடு இணைந்த நம்முடைய நற்கிரியையும் அவசியம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தேவ வசனத்தை நமக்கு போதித்து நம்மை விசுவாசத்தில் நடத்தினவர்களை நாம் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும்.
விசுவாச தலைவர்கள் வந்து செல்வார்கள், அவர்களின் வாழ்க்கை மாற்றத்திற்குட்பட்டது. ஆனால் நமது மாபெரும் பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களைப் போல் அல்லாமல் அவர் நித்தியமாக நமது பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாதவர் என்பதால் வேதத்தின் போதனைகளும் கோட்பாடுகளும் ஒருபோதும் திருத்தம் தேவையில்லை, அவைகளும் மாறாதவைகள். எனவே கால மாற்றத்தை சாக்குப்போக்காக வைத்து கிறிஸ்துவையும் அவரது கிருபையையும் ஓரத்தில் வைத்துவிட்டு வேறொன்றை மையப்படுத்தும் விசித்திரமான புதிய போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இப்பூமியில் நிரந்தர குடியிருப்பு இல்லாத யாத்ரீகர்கள். எனவே நம்முடைய தேடல் இந்த உலகமும் உலகம் சார்ந்த பொருட்களும் மாத்திரமல்லாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அவர் நமக்காய் ஜீவ பலியாய் தம்மைத்தாமே கொடுத்தபடியால் நாம் அதற்கு மறுமொழியாக ஸ்தோத்திர பலி செலுத்தவும் நற்கிரியை பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.